ஒன்னதான் எதிர்பார்த்திருக்கேன். அப்படியாப்பா? ஆமாம்பா. மலைநாட்டு மக்களா சௌக்கியம் தானே? மலைநாட்டு மக்கள் யாதொரு குறையில்லாம நல்ல முறையில் இருக்காங்கப்பா. ஆமா, நம்ம விஜயபுரி நாட்டு மக்கள் எப்படி குறை என்பதை காணப்படாத சந்தோஷமா மனவிட்டு ஆனந்தமாக இருக்காங்க. எந்த வித காரணம் கொண்டும் குறையே கிடையாது. அப்படியாப்பா? என் தங்கை நளினா எங்க சென்றிருக்கிறார்? மாமியாவுக்கு போயிட்டா. மாப்பிள்ளை வந்தாரு. எங்க நாட்டை போயிட்டேன். எங்க நாட்டை போய் ஆட்சி நடத்தணும் கூட்டி அனுப்பினாரு. அனுப்பிட்டோம் போனாங்க. இது வரைக்கும் ஒரு கடிதம் போடலப்பா. கடிதம் தானப்பா? கடிதம் போறாங்க, கவலைப்படாதீங்க. என் மனைவி சாந்தி எங்க சென்றிருக்கின்றார்? சாந்தி அரண்மனை கிடையாது. அப்பா, சாந்தி அரண்மனை கிடையாதுன்னா அவ எங்கேயா சென்றிருக்கின்றார்? நாட்டை விட்டு அடிச்சு சேர்த்துட்டு ஓடி போயிட்டான். அப்பா, நீங்க சொல்ல மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியவில்லப்பா. அவன் நல்லவளை கிடையாது. நடத்து கட்டுவன் நாடோடி போக்கிடுடா. அதனால நாட்டு கிடையாது, அடிச்சு சேர்த்துட்டு ஓடி போயிட்டான். எதற்காகப்பா நடத்து கட்டும் நாடோடின்னு சொல்றீங்க? ஏய், கணவன் இல்லாத நேரத்துல கருவுற்று இருந்தா காரணம் கேட்ட சொல்லாம இருந்தா. அப்பா, அந்த கருவிற்கு காரணமே நான் தான்ப்பா. நீயா? உண்மைதானப்பா? என்னப்பா அவளை அடிச்சா உரைச்சா துன்புறுத்தினா மாமா என் மீது சந்தேகப்படலாம். ஒற்றுமை பத்தினி இதுக்காக வரைக்கும் அண்ணனுடைய அரவணைப்புல வந்த உங்க கோட்டைக்கு வந்தா நான் தப்பு செய்வேன். நான் தப்பு செய்வது கிடையாது. மகனோட கூடி கழித்தேன். என் மேலே என் சந்தேகம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அப்பா, அதற்கு காரணம் நான் தான்ப்பா. யாரிடத்துல சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி விட்டேனப்பா. கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய இயற்கையான ஒரு உறவு. அந்த உறவுல வச்ச சோதனையால் வந்த வேதனை அவளை பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்படி நம்ம ஒரு கிட்டான நிலைமை. மலைநாட்டுக்கு போருக்கு சென்றோம். போருக்கு போகின்றவள் ஆற்றில் அதிக தண்ணீர் ஓடிதால் எனக்கு அங்கே தங்கும் ஏற்பட்டது. நானே சாந்தி இருவரும் ஒன்றாக இருந்தோம். அதன் விளைவாக உருவானதப்பா அந்த கரு. இருந்தாலும் நாட்டு மக்கள் தவறாக பேசுவாங்க. சமயமாக வெளியே தெரிந்தால் வேகமாக சென்றவன் தான் சுய நலத்திற்காக வீடி திரும்பினான் என்று மக்கள் ஒரு சமயம் உன்னை இதுவா பேசும் என்ற கருத்தை கொண்டு அந்த பெண்மணிடத்தில் சத்தி வாக்கு வாங்கினேன். அதனால என்னிடத்தில் சொல்ல அந்த பெண் மறுத்தாள். காரணம் என்ன? உனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த பெண்மணி அல்லவா சத்தியத்தை காத்த உத்தமி. அந்த உத்தமி அடித்து விட்டோம், மனதோங்குபடி ஏற்றி விட்டோம், பேசிவிட்டோம். அப்பா, தாமதிக்க கூடாது. நல்லவர்கள் பாதிக்க கூடாது, உத்தமர்கள் பாதிக்க கூடாது. நல்ல பெண்மணி பாதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதுக்கெல்லாம் நாம் காரணம். அந்த பெண்மணி எங்கிருந்தால் தேடி கண்டுபிடிச்சு அப்படியே உலகத்துக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். சந்திக்கலாம் சாந்தியை. சாந்தி அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அந்த ஆடு போயிட்டு வந்தாச்சு. ஆடுனா மேய்ட்டோம். நம்ம அந்த மரத்தடி இருக்கோம்.
இன்று வாட்டும் தனிமையில் இல்லை அமுதா மாமா நான் இனிமே கூட வர மாட்டேன் மாமா ஏன் என் கால வலி திரும்ப ஒரு நாள் உக்கார தின்னு வந்தா அமுதா போது போயிடுச்சு ஆறுனா ஓயிட்டு போனோம் சரி. போலாமா ஓடியா ரெண்டு மணி நேரம் ஜாலியா இருக்குது போலியா அது போட்டு வச்சு போய் முறுக்காவுது போலியா இப்போ அது சிக்கன் ஊற்றணுமா கண்ணோடு வலியும் இரண்டு மாறு சாட்சி பொன்னேறி எழுதும் என்னுறவு வாழ்த்தும் சாட்சி பொன்னேறி எழுதும் என்னுறவு வாழ்த்தும் சாட்சி அமைதிக்கு